Hi everyone, welcome back to my channel. இந்த சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து என்னோட சிம்பிளான எவ்ரிடே மேக்கப் லுக் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் உங்களோட. And கூடவே சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லா ஸ்கின் டோன்ஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து சூப்பரா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் Dermavive Hydra கிளென்சர் வச்சு என்னோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு நான் Neutrider Moisturizer யூஸ் பண்ணுறேன். எவ்ரிடே பேஸஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்காது. ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பேஸாக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். ஸோ நம்ம வந்து ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து ஸ்டே குவாக்கியோட லாங்வேர் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 06ல் இருக்குது. இது வந்து என்னோட ஒரு ஷேட் வந்து லைட்டராக இருக்குது. அண்ட் நான் போட்டதுக்கு அப்புறம் தான், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இது என்னோடய ஷேடுக்கு இல்லாதனால நான் வந்து ரொம்ப ஆடாக இருக்குமே நினச்சேன். ஆனால் இது இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு பக்காவாக அது செட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணேன். இது Halal காம்பேக்ட் பவுடர். இந்த காம்பேக்ட் நான் வந்து லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் என் ஃபேஸில். ஏன்னா நான் போட்டிருந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பவுடர் ஃபினிஷில் இருந்தது. ஏன்னா அதுக்கு மேலே நான் வந்து லேயர் பண்ணேன்னா வந்து ரொம்ப பவுடரி ஆகிடும். ஸோ அதனால் நான் லைட்டாக வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து Neutriderm லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் 13. இது வந்து நல்ல ஒரு பேபி பிங்க் கலர். ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து இது நல்லா சூட் ஆகும். உங்கள் ஐப்ரோட ஆர்ச் இருக்குல்ல, ஸோ அந்த லைனில் நீங்கள் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரிடே பேஸஸ்க்கு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். லிக்விட் லிப்ஸ்டிக்கே உங்கள் ப்ளஷ்ஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ரோஸ் கோல்ட் ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் எந்த டைமுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து டே டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதுனால உங்களுக்கு நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து எவ்ரிடே மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஹைலைட்டர் வேணுன்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணது நோ ஐஷேடோ பேலட். இது இப்போ அமேசானில் வந்து கிடைக்கிறது கிடையாது, அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த மேட் ஐஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் இல்லை பிளாக் ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஷேப்லாம் கொடுத்துலாம் பண்ண மாட்டேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து ஹேர் க்ரோத் இல்லையோ அங்கே மட்டும் ஜஸ்ட் ஃபில் பண்ணிட்டு விட்டுருவேன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐப்ரோஸ் வந்து எந்த திக்னஸில் இருக்குமோ அது மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் இன் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஐப்ரோஸ் தான் உங்கள் ஃபேஸை நல்லா ஃப்ரேம் பண்ணும். நெக்ஸ்ட் நான் வந்து உங்கள்கிட்ட சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து சுகரோட ஐஷேடோ பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஐஷேடோ பென்சில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐஷேடோ பென்சில்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு கையிலே நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லுக்ஸ் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸுக்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆகணும்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஐ மேக்கப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐஷேடோ பென்சிலில். அண்ட் இது வந்து அவ்வளோ பிக்மெண்டடாக இல்லாதனால நான் 2 வாட்டி நான் அப்ளை பண்ணிட்டு நான் என் கையிலே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே ஷேடை நான் வந்து என்னோட இன்னர் கார்னர்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் மெட்டாலிக் கோல்டு கலரில் இருக்கனால எல்லாருக்குமே சூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த நோ ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு காட்டன் பட் எடுத்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் பாயிண்டடாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த டிப் வந்து மேக்கப் ப்ரஷஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பாயிண்டட் எட்ஜ் வச்சு நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அண்ட் இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேடோ லுக் மாதிரி கொடுக்கும். இதே நீங்கள் ப்ரஷில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நம்ம காட்டன் பட்டில் அப்ளை பண்ணதுனால சாஃப்டான ஒரு லுக் கொடுக்கும். உங்கள் கண்ணோட ஷேப்க்கு நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். அண்ட் நீங்கள் எதர் ப்ரௌன் இல்லை பிளாக் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எவ்ரிடே லுக் மாதிரி போடுறதுனால நான் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணேன். உங்கள் ஐஸ்க்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் தரும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். இது வந்து கலபாரோட ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து எவ்ரிடே கைண்ட் ஆஃப் மஸ்காரா. நீங்கள் வந்து திக்கான லேஷஸ் வேணும்னா இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு மஸ்காராவை நீங்கள் வந்து 6 மந்த்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே மஸ்காராவை நீங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு மஸ்காராவை நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மஸ்காரா வச்சு என்னோடய டாப் அண்ட் பாட்டம் லேஷஸ் வந்து நான் நல்லா கோட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து ஃபர்ஸ்ட் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இது Neutriderm லிப் பென்சில். இதோட ஷேட் நம்பர் 3 நியூட் ஷேட். இது மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் எல்லாருக்குமே வந்து நல்லா சூட் ஆகும். இந்த லிப் பென்சில் வச்சு என் ஃபுல் லிப்ஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லிப் பென்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் தரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் Neutriderm லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 15. இந்த ஷேட் வந்து எல்லா ஸ்கின் டோன்ஸில் இருக்கவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும்.
லைட் ப்ரௌன் அண்ட் டீப் பிங்க் கலர் ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட் இது. அண்ட் இது அப்ளை பண்ணோடனே ஃபேஸ் நல்லா பிரைட்டனாக காமிக்கும். இந்த ஷேட் சூப்பராக இருக்கும், சீரியஸாக எவ்ரிடே பேசிஸ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், NYBE லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்டேக் ஒர்க்கியோட NYBE தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு சைடில் மட்டும் கொஞ்சம் முடி எடுத்து ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளிப் பண்ணுறேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இல்லை வந்து வேவியாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி மட்டும் என்னமோ தெரியல, என்னோடய ஹேர் வந்து நல்லா கேர்லியாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், அதை நம்ம ஸ்பாயில் பண்ணாமல் ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டு கிளிப் பண்ணிவிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இயரிங்க்கு நான் வந்து இந்த இயரிங் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மீஷோவில் வாங்கினது. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் மீஷோ ஹால்லாம் பார்த்தது இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பாதி வந்து மீஷோவில் இருக்கிறது தான், அது எல்லாமே உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஹேர் சீரம்க்கு நான் வந்து பயாலாஜோட டீப் ஸ்மூதனிங் ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஸ்மூதனிங்க்கும் இல்லை ஃப்ரிஸினஸ்க்காக அது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்றும் நல்லாயிருக்கும், லோரல் பாரிஸோட எக்ஸ் ஆயில் சீரம், அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 சீரமும் என்னோடய ஃபேவரட்டான சீரம் தான். அண்ட் யூஸ்வலாக நான் வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், ஒன்று பின்னிட்டு போவேன், இல்லைனா வந்து நான் போனிட்டால் தான் போடுவேன். அண்ட் அன்றைக்கி நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகி நான் வெளில போகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 minutes தான் ஆச்சு இந்த ஹோல் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் என்னோடய ஒரு சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா முடி ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் அதையும் சேர்த்து நான் கிளிப் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் என்னோட கம்ப்ளீட் மேக்கப் லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.